வணக்கம், வெல்கம் டு gvspace. இந்த வீடியோவில் ஆட்டோமேட்டா தியரிக்கான இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கான்செப்ட் பார்த்துடலாம். ஆட்டோமேட்டா அப்படின்னா மிஷின்ஸ். ஆட்டோமேட்டா அப்படின்னா மிஷின்ஸ். ஸோ இது வந்து ப்ளூரல் ஃபார்ம். ஸோ சிங்குலர் ஃபார்ம் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டன். ஸோ ஆட்டோமேட்டன் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் மிஷின். ஸோ இங்கே வந்து தியரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மிஷின்ஸ் தியரி, அதாவது மிஷின்ஸ் பற்றின தியரிட்டிக்கல் ஸ்டடி தான் ஆட்டோமேட்டா தியரி. ஆட்டோமேட்டன் அப்படிங்கிறது ஆட்டோமேஷனோட க்ளோஸாக ரிலேட் ஆனது. ஸோ ஆட்டோமேஷன்னா நமக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒர்க்கை செய்கிறது தான் ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேட்டா தியரி வந்து நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இந்த ரெண்டு பிரான்ச்சும் நமக்கு அதில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த ஆட்டோமேட்டா தியரி வந்து எதை பற்றி நம்ம படிப்போம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் மிஷின் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்குவோம். ஸோ இட் டீல்ஸ் வித் தி லாஜிக் ஆஃப் கம்ப்யூட்டேஷன். ஸோ எப்படி அதோட ஒர்க்கை வந்து கேரி அவுட் பண்ணுது, அதோட ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுது, ஸோ அதை வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்குவோம். வித் ரெஸ்பெக்ட் டு சிம்பிள் மிஷின்ஸ் ரெஃபர் டு அஸ் ஆட்டோமேட்டா. ஸோ ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் மிஷின், ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதனால் எதெல்லாம் ஒர்க் பண்ண முடியும், எதெல்லாம் அதால் ஒர்க் பண்ண முடியாது, அது எப்படி வந்து அதோட ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணுது. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஆட்டோமேட்டா தியரி. ஸோ ஆட்டோமேட்டன்ஸ் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் மாடல்ஸ் ஆஃப் மிஷின்ஸ். ஸோ இங்கே அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது தியரட்டிக்கல் மாடல். ஸோ இங்கே வந்து நம்ம ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டில் பார்க்கல, ஜஸ்ட் வந்து தியரட்டிக்கலாக ஒரு மிஷின் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆட்டோமேட்டன்ஸ் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் மாடல்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் that perform computations on an input. ஸோ இந்த ஆட்டோமேட்டன் இந்த மிஷின்ஸ்க்கு வந்து நம்ம சம் இன்புட் கொடுப்போம். அந்த இன்புட் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கால்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ நம்ம ஒரு இன்புட் ஒரு மிஷின் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இன்புட் வந்து நமக்கு ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இங்கே அந்த இன்புட் வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னா நிறைய ஸ்டேட்ஸுக்கு வந்து மூவ் ஆகுது by moving through a series of states. ஸோ ஆட்டோமேட்டன்ஸ் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் மாடல்ஸ் ஆஃப் மிஷின்ஸ். அதாவது தியரட்டிக்கலாக நம்ம ஒரு மாடல் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து எப்படி ஒரு இன்புட்டை நமக்கு அவுட்புட்டாக ப்ராசஸ் ஆகி தருதுன்னா உள்ளே வந்து நிறைய சீரீஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது. அட் ஈச் ஸ்டேட் ஆஃப் தி கம்ப்யூட்டேஷன், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் a transition function determines the next configuration. அதாவது ஒரு டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேட்டில் இருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணணும். இப்போ இடையில வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ அடுத்து எந்த ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் பேர் தான் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். டிரான்சிஷன் அப்படின்னாலே மூமெண்ட். ஸோ டிரான்சிஷன் அப்படின்னாலே மூமெண்ட். ஸோ நமக்கு வந்து அடுத்து நெக்ஸ்ட் எந்த ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுனால இது வந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் வந்து நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறத நமக்கு இன்ஃபார்ம் பண்ணும். அதை எதை வச்சு இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் எ ஃபைனைட் போர்ஷன் ஆஃப் தி ப்ரெசன்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ நம்மளோட இன்புட் இருக்கு இல்லையா, நம்ம கொடுத்துருக்குற இன்புட்டில் கரண்ட்டாக நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஒரு இன்புட் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டேட்டா எடுத்து நம்ம கால்குலேஷன் வந்து நடத்திக்கிட்டே வரும். ஸோ அதில் கரண்ட்டாக நமக்கு லெஃப்டான அந்த இன்புட் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் இன்ஃபார்ம் பண்ணும். அஸ் எ ரிசல்ட் once the computation reaches an accepting configuration. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டே வரப்போ ஃபைனலாக ஒரு அக்செப்டிங் கான்ஃபிகரேஷன், ஒரு ஃபைனல் ஸ்டேட் அப்படிங்கிறத ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா இட் அக்செப்ட்ஸ் தட் இன்புட். அந்த மிஷின் வந்து இன்புட்டை அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஆட்டோமேட்டா தியரியில் இருக்கிற அந்த ஆட்டோமேட்டான்ஸ் மிஷின்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுப்போம், அதுக்கான அவுட்புட் வந்து நமக்கு உள்ள ப்ராசஸ் ஆகிறது எப்படின்னா, நமக்கு நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த இன்புட்டில் இருக்கிற ஒவ்வொரு போர்ஷனாக நம்ம எடுத்து அது ஒவ்வொரு ஸ்டேட்டாக என்ன பண்ணும், ப்ராசஸ் ஆகி மூவ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அப்படி மூவ் ஆகுறது எதை பேஸ் பண்ணி மூவ் ஆகும்னா, இந்த டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் தான் இன்ஃபார்ம் பண்ணும் எப்படி மூவ் ஆகணும், அதாவது நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் தான் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது எதை வச்சு அந்த டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் இன்ஃபார்ம் பண்ணுதுன்னா, நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற அந்த இன்புட் பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு அடுத்து எந்த ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்றத சொல்லும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டாக மூவ் பண்ணிட்டு வரப்போ ஃபைனலாக நமக்கு வந்து ஒரு எண்ட் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த எண்ட் ஸ்டேட்டை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு அந்த இன்புட்டை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இன்புட்டை மிஷின் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ இப்படி தான் வந்து ஜென்ரலாக ஆட்டோமேட்டான்ஸ் மிஷின்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆட்டோமேட்டா படிக்கிறதுனால நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் அவங்களுக்கு வந்து மெஷின்ஸ் வந்து அதோட ப்ராப்ளம்ஸை எப்படி வந்து சால்வ் பண்ணுது, ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மொத்தம் 4 மேஜர் ஃபேமிலிஸ் ஆஃப் ஆட்டோமேட்டான்னு இருக்குது. அதாவது அந்த மிஷின்ஸ் வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபைனைட் ஸ்டேட் மிஷின், இல்லைனா இதை ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து புஷ் டவுன் ஆட்டோமேட்டா, லீனியர் பவுண்டட் ஆட்டோமேட்டா, டூரிங் மிஷின். ஸோ இதில் வந்து இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் மிஷின் வந்து இந்த ஃபைனைட் ஸ்டேட் மிஷின். அண்ட் காம்ப்ளெக்ஸ் அஸ் வெல் அஸ் பவர்ஃபுல், காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும் ஆனால் அதே சமயம் பவர்ஃபுல்லாகவும் இருக்கிற மிஷின் வந்து டூரிங் மிஷின். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபைனைட் ஸ்டேட் மிஷின் பற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆட்டோமேட்டா தியரி சப்ஜெக்டில் இருக்கிற சம் பேசிக் டெர்மினாலஜிஸ் படிச்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேசிக் டெர்மினாலஜிஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா இந்த ஃபைனைட் ஸ்டேட் மிஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து இந்த பேசிக் டெர்மினாலஜிஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. GvSpace சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.